திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிஸ்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் டெய்லியும் 5 மினிட்ஸ், அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு மந்த்லி 5000 10,000 வரையும் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காமல் டிஸ்கவுண்ட் அந்த நம்பர் தொடர்பு கொள்ளி இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு சோலார் லைட் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, சார்ஜர் இண்டிகேட்டர் காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இரும்பு கடைக்கு போகும்போது நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட் ரெடி பண்ணி வீடியோ போட போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப மேலே இதை ஒட்டி இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாஸ் மேலே ஒட்டி இருந்துச்சு, டேப் மாதிரி ஒட்டி இருக்குது, இதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கலத்தி பார்த்துடலாம். இதோட கலத்தி அங்கேயே உடஞ்சி போய் இருந்துச்சு, சொல்ல பேட்டரியில் தூக்கி அங்கேயே போட்டு வந்துட்டேன். ஏன்னா போர்டு லைட்டு வராது, மேல் பேக் பாடி அது மாதிரி எடுத்துருந்துருக்கேன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கழுவி எல்லாம் எடுத்துக்கலாம். எப்படின்னா தண்ணியில் போட்டு கழுவினாலும் ஒன்றும் போர்டில் எந்த பிரச்சனையும் வராது, அதெல்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்ஸாக சோலார் வந்து சோலோட வச்சு எடுக்கலாம். ரொம்ப தூசி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுக்கலாம். வாஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழுத்திக்கிற ப்ரஷ் எல்லாம் ஏதோ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளீனாக நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா பார்ட்ஸும் ரிமூவ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். கிளாஸில் ரொம்ப அழுக்காகவே இருக்குது, க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சோப்பு போர்டு ரெண்டு பார்த்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக தான் இருக்கும், கொஞ்சம் மட்டும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது ஓடும், 15 மினிட்ஸ் மேலே ஓடும். பார்க்குறீங்கன்னா பாருங்கள், நான் ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. ஓகே, எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த காமிக்கிறேன். எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். சுற்றில சுத்தம் இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது தான் டெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. லைட்டு பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க் ஆகுது. 2 மூடு இருக்குது, கொஞ்சம் லைட் ஒன்று பவர் ஒன்று. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று செட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1000 mAh பேட்டரி செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதை ரெடி பண்ணிடலாம். இதான் ஒர்க் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி மட்டும் செட் பண்ணியிருக்கேன். சோலார் நல்லா தான் வருது, பிரச்சனை இல்லை. கடலாம் இந்த மாதிரி போட்டிடலாம். சோலார் வச்சு அது மேலே பேப்பர் போட்டலாம். கலத்தும் போது கொஞ்சம் உடஞ்சிருச்சு பழசுன்றதுனால, அதனால் கொஞ்சம் பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது எது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பேட்டரி தான் போடுவோம். இது வந்து சரியாக காலையில் டேப் கொஞ்சம் போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்பீடாக வச்சு கூட பார்க்கலாம். அது ஊட்டியாச்சு. அந்த மாதிரி ஊட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லைட் தான். லைட் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேலே இருக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு, கலக்கும் போது ரொம்ப காஞ்சி போயிட்டே இருந்துச்சு. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வருது. மிஷின்ஸ் ஓரளவுக்கு ஆனால் உடஞ்சிருக்கு. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிடுச்சு, ஓரளவு தான் பவர் இருக்கும். ரெடி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. வாங்க எல்லாத்தையும் மூடி எடுத்துக்கலாம். இருந்த மாதிரி கலத்துற மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். பட்டன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே விட்டுட்டேன், உங்களுக்கு காட்டுற மாதிரி இப்படி காட்டுறேன். ஒரு சிரிஞ்சு வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் ஏற்றி வந்து இதில் பட்டனுக்குள்ளே விட்டுக்கலாம். கொஞ்சம் ஊற விட்டு பட்டன் சரியாயிடுது. வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஒர்க் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. கொஞ்சம் வெளிச்சம் கூட பவர் ஏறுது பேட்டரிக்கு. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் முடிஞ்சிச்சு. இப்போ லைட் கம்ஃபர்ட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.